சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் தாவேக்கா 14% 15% தான் எடுக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்து தமிழகத்தோட முன்னணி ஊடகம் ஒன்று எடுத்தாங்க, மூத்த பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திமுக 38.5%, தாவேக்கா 28.4%, அதிமுக பார்த்தீங்கன்னா 22.8% தான் எடுத்திருக்காங்க. 22.8. ஆமாம், அதிமுகவோட 6% வந்து அதிகமாக தாவேக்கா எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி வரும். எப்படி பார்க்குறீங்க? இந்த புள்ளி விவரத்தை எடுத்து அப்படியே வைங்க. மே மாதத்துக்கு மேலே இதையே நம்ம திருப்பி பேசுவோம். மக்கள் வந்து இப்போ ஒரு 60% பேர் முடிவு எடுத்திருப்பாங்க யாருக்கு ஓட்டு போட்டோம். நம்ம கடந்த முன்னாடி கூட நான் பேசியிருப்பேன். ஒரு 20% வந்து இப்போது பிரச்சாரத்தை வைத்து வரும், இன்னும் 20% வேட்பாளர் தேர்வு. அந்த ஜோன் வரும்போது தாவேக்காவுடைய அந்த செல்வாக்கு என்பது குறையும். இது வந்து ஊடகத்தில் கட்டமைக்கிற ஒரு பிம்பம். இன்னொன்று, இந்த கருத்து கணிப்பில் வந்து நிறைய தவறுகள் நடக்கும். என்ன தவறுகள்னால், இப்போ சென்னை மாதிரி இடத்துல கருத்து கணிப்பு எடுக்கும் பொழுது வீட்டுக்கு உள்ளே போய் நீங்கள் எடுக்க முடியாது, வாட்ச்மேன் விட மாட்டான். அப்பார்ட்மெண்ட்டில் போய் கேட்கும்போது இல்லைங்க பர்மிஷன் இல்லாமல் யாரும் போகக்கூடாது, நீங்கள் செக்ரட்டரி கிட்ட பேசுங்க, அசோசியேஷன் கிட்ட பேசுங்க. அசோசியேஷனில் வந்து ஒரு 70 வீடு இருக்குது அந்த ஃப்ளாட்டில், இல்லை வந்து ஒரு 20 வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரர் விட்டார்னா அங்கேயே திமுக காரனாக இருப்பான், அதிமுக. நீ எப்படி கருத்து கணிப்பு விட்டேன்னு சொல்லிட்டு 7:30 வரும். நமக்கு எது தலைவலின்னு சொல்லிட்டு இல்லைங்க பர்மிஷன் கிடையாது, பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, லிஃப்ட்டு வேலை செய்யலைன்னு எதையோ ஒன்று சொல்லி கருத்து கணிப்பு வரவங்கள அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போ வீடுங்களில் நகரங்களில் இதே பங்களா மாதிரி இருக்குன்னா வாய்ப்பே கிடையாது. அங்கேருந்து தவுளோண்டு ஒரு கண்ணாடி வழியாக நேபாளி ஒருத்தர் எட்டி பார்ப்பார், சலோ இது நெய்யே அப்படின்ற ஏதோ ஹிந்திலேயோ ஏதோ நேபாளத்துலேயோ ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அப்போ கருத்து கணிப்புன்றதே வந்து உங்களோட சாம்பிளிங்லேயே வந்து பிரச்சனை. இப்போது பங்களாலேருந்து வந்து ஓட்டு போடாமல் போகிறதோ இல்லை ஃப்ளாட்லேருந்து வந்து ஓட்டு போடாமல் போகிறது கிடையாது. இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை என்னென்னா, பெண்களை வந்து அதிகமாக வந்து கணக்கீடு எடுக்க முடியாது. ஆண்கள் தான் வந்து அதிகமாக வந்து பேசுவாங்க. நீங்கள் பெண்கள் திடீர்னு போயிட்டு குறுக்கு போயிட்டு மேடம் ப்ளீஸ் 1 மினிட்னா அந்த மாதிரி வந்து பயப்படும். இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரில் அப்புறமா வாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு இது பண்ணுவோம். இன்னும் இஸ்லாமியர் வீடுகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கதவே திறக்க மாட்டாங்க. பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சிறுபான்மையினர் இருக்கிற இடத்துல. சரி, அப்போ எங்கே வந்து அதிகமாக அரசியல் பேசப்படும் கொல்லப்படும் பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை வருஷமாக சென்னையில் இருக்கேன். இந்த மாதிரி கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க எனக்கு எங்கள் வீட்டுக்கோ எங்கள் தெருவுக்கோ வந்தே பார்த்ததில்ல. அந்த மாதிரி உங்ககிட்ட வந்திருக்காங்களா? இல்லை, நான் இப்போ சொன்னால் நான் வந்து வேணும்னே அதை நக்கல் பண்ணுற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் சொன்னேன் இந்த டீட்டெயில்ஸை எடுத்து வைங்க, மே மாதத்துக்கு மேலே அதை பேசுவோன்ட்டு. என்னென்னா பேசினவங்ககிட்ட டபுளிங் நிறையா ஆகும். போன வாட்டி ஒரு இடத்துல போய் எடுத்திருப்பாங்க, அந்த இடத்துல போனால் ஜனங்க நிறைய கூடுது, அந்த இடத்துலையே போய் எடுப்போன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த வேலைக்கு போகிறவங்க, கீழ்மட்ட இடத்துல இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட எடுக்கும்போது ஆட்சியின் மீது கோபம் இருக்கும் அவங்களுக்கு பொதுவாக எப்பயுமே. அதில் என்ன சொல்லுவாங்க, முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னா விஜய். ஏன்னா அந்த முகம் பிடிக்குது. முதல்வராக விஜய் ஆகணும்னா 234 120 இடத்துல எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் அடிபட்டு போகும். சரி, இந்த தொகுதியில் யார் எம்எல்ஏன்னு கேட்டு பாருங்கள். அப்போது அந்த ரிசல்ட்டுக்கும் இந்த ரிசல்ட்டுக்குமே மாறும். ஆனால் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ பேர் விஜய் முதல்வராக வரணும்னு சொல்கிறாங்க, தொகுதியில் எம்எல்ஏ யார் வரணும் கேட்கும்போது தான் அடிபடும். ஆனால் அதை பண்ணுறது கிடையாது. அப்போ இது என்னென்னா ஒரு பர்செப்ஷன். விஜய்ன்றது தான் அவங்களோட ஆயுதம். இப்போ விஜய்ன்ற அந்த பிம்பத்தையே வைத்து 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 எடுத்துகிட்டு போகும்போது விஜய் நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கும் உங்கள் விஜய், வீட்டில் ஒரு விஜயன்னா வீட்டில் ஒரு விஜய் தான் அங்கேயே நிற்கிறாருன்ட்டுன்னு முழுக்க அரசியல் பேசாமல் விஜய் இதோ வந்து விட்டார் விஜய் 30%, இதோ வந்து விட்டார் விஜய் 35%, இதோ வந்து விட்டார் விஜய் 40-45க்கு மேலே அவர் ஆட்சி அமைட்டார். அதனால தான் ஐயா ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு இவிஎம் எண்ணும் போது விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார். எங்கேருந்து வருது இதெல்லாம்? இது தைரியத்தோட வெளிப்பாடு கிடையாது. நம்ம ரொம்ப மோசமாக தோற்றுற போகிறோம், அதனால் அந்த பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி தொடர் பயிற்சி. அப்போ ஒரு சைடு 10 மணிக்கு இதே முடிவு தெரிவிக்க 2 மணியாவது ஆகும் இல்லையா? அது நமக்கு தெரியும், நமக்கு தெரியுது, இது அவங்களுக்கு தெரியாது இல்லை. அதான பிரச்சனை. முடிவுன்றது வந்து ஓகே 12 மணிக்கு ட்ரெண்டு சொல்லிடலாம், முடிவுன்னா 2 மணி, அட்லீஸ்ட் 11:30 மணிக்காச்சு சிங்கிள் மெஜாரிட்டி வருதா வரலையான்றது தெரியும். ஏன்னா 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, தபால் ஓட்டியில் 7:30 போயிடும், 7:30 to 8:30 இல்லை 9 ஃபஸ்ட் ரவுண்டு வரும், 9லேருந்து 9:45 10க்கு செகண்ட் ரவுண்டு, 10:45க்கு 3வது ரவுண்டு, 3வது ரவுண்டு 4வது ரவுண்டு பார்க்கும்போது 11 மணிக்கு உங்களுக்கு 4 ரவுண்டு சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25% ஓட்ஸ் எண்ணியிருப்பாங்க. அப்போ மார்ஜின் ஏறுது அப்படின்னா 4 ரவுண்டை வச்சு தபால் பெட்டி ஓட்டை வச்சு நீங்கள் 5 ரவுண்டு கணக்கு வச்சுக்கோங்களேன், வச்சு நீங்கள் ஓரளவு கணிக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன் 11 11:30 ஆயிடுச்சுன்னா இன்னும் 5 ரவுண்டு 6 ரவுண்டே வந்துட்டுருக்கும். ஓகே, தெளிவு. இப்போ துறைமுகம்லாம் வந்து 1.5 லட்சம் ஓட்டு தான். அதில் வந்து ஒரு டக்குன்னு போகும். இந்த 11:30 மணி டைம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 ரவுண்டு எண்ணிடுவாங்க.
இதே நீங்கள் வந்து சோளிங்கர் எடுத்தீங்கன்னா அப்போ 3 ரவுண்டு தான் எண்ணிருப்பாங்க. இங்கே 8 ரவுண்டு என்னமோ அங்கே 3 ரவுண்டு தான் போயிருக்கும். ஆனால் எம்எல்ஏ தானே, எவ்வளோ ஓட்டு எவ்வளோன்றது அப்புறம். ஒரு தொகுதி வந்து ஒரு கட்சிக்கு கிடைக்கும். ராயபுரம் துறைமுகம்லாம் டக்கு டக்குன்னு முடியும், சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் டப்பு டப்புன்னு முடியும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ட்ரெண்டு. 10 மணிக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு முதலமைச்சராக 10 மணிக்கு முதலமைச்சராக. அதாவதுங்க இது என்ன சொல்கிறதுனா, முட்டை பொரிக்கிறதுக்கு முன்னாடியே குஞ்சா அதை பார்க்குறது, அதுதான் அவங்களோட சிக்கல். இது ஏன் பண்ணுறாங்கன்னா பர்பஸாக பண்ணுறாங்க. இப்போ இந்த சர்வேலாம் கூட சொல்கிறீங்க, இதெல்லாமே பர்பஸாக செய்யறது தான். இல்லை பர்பஸானா ஒன்று தாவேக்கா வந்து உயர்த்தி காட்டுறதுக்கா, இல்லைன்னா அதிமுக வந்து அதிமுக செல்வாக்கு போயிடுச்சு அப்படின்னு காட்டுறதுக்கா வந்து சர்வே? திமுக வர்சஸ் தாவேக்கா. திமுகவை சேலஞ்சு பண்ணி அதிமுக காட்டினா நமக்கு சிக்கல். அதனால் அதிமுக களத்தில் சேர்த்துக்காம தாவேக்காவை அந்த இடத்துல வச்சுக்கிட்டு தாவேக்கா வர்சஸ் திமுக. திமுக வேணான்னா தாவேக்கா. ஏன்னா வரலாறு நம்ம பேசியிருக்கிறோம். திமுக திருப்பி ஜெயிச்சது கிடையாது. அப்போ திமுக திருப்பி ஜெயிக்காது. அப்போ எது ஜெயிக்கும்? தாவேக்கா தான் ஜெயிக்கும். அதை தான் நாங்கள் வந்து புஷ் பண்ணுறோம். இப்போ அதிமுகன்னு ஒரு கட்சிக்குதப்பா அப்படின்னா, இல்லைங்க அது எடப்பாடி பழனிசாமி வீக்காக இருக்கிறாரு. ஏன்ப்பா எடப்பாடி பழனிசாமி சரி வீக்காக இருக்கட்டும், ஏன் அந்த கட்சியில் மாவட்ட செயலரே இல்லையா, அந்த கட்சியில் வேட்பாளர் இல்லையா, அந்த கட்சியில் சின்னம் இல்லையா, இல்லை அந்த கட்சி திருப்பி ஜெயிச்சது கிடையாதா? மேயர் ஜெயலலிதா பிறகு மறைவுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டு 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு சசிகலா அவர்கள் வெளியில் இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் தனியாக இருக்கும்போது 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணியாக ஜெயிக்கிறாங்க. இட்ஸ் அ ரிமார்க்கபிள் விக்ட்ரி. ஊடக வெளிச்சத்தில் அது பேசாமல், அதை பெருசாக காட்டாமல், எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க வேண்டிய டியூவை கொடுக்காம, பொழுதுக்கும் பிளவுபட்டிருக்கு, ஒருங்கிணைந்திருக்கு, தென் மாவட்டத்தில் தோற்றுறோம் அப்படியே சொல்லி தோத்திரத்தில் முடிச்சு இப்போ ஸ்தோத்திரத்தில் போயிட்டு தாவேக்கா வெற்றி பெறும் மாறுறீங்க. தொடர்ந்து இந்த வேலை வந்து நடக்குது. நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக இந்த மாதிரி கருத்து கணிப்பு மீது எனக்கு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. கருத்து கணிப்பு நிறைய வாட்டி தோற்று போய் கருத்து கணிப்பு எடுத்தவர் லைவ்லேயே அழுதவரெல்லாம் பார்த்துருக்கேன். நேர்மையானவரை அழுது பார்த்துருக்குறேன் நான். அதுக்கப்புறமா வந்து மிஷினில் தப்பு, அதில் தப்பு, இதில் தப்பு, காசு கொடுத்து தோக்கச்சிட்டாங்க, எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உதவும். சர்வே எடுக்கும்போது 40% இருந்தது, ஆனால் இப்போ பாருங்கள் 4% தான் இருக்குது, 36% அவங்க ஓட்டு திருப்பி போட்டுக்கினாங்க ஜெயிச்ச கட்சிக்கு. இப்படிலாம் பேசுகிறதுக்கு தங்களோட கட்சி தங்களோட தொண்டரெல்லாம் தயார்படுத்துகிற வேலைக்கு இதெல்லாம் உதவும். தொகுதியாக வரமாட்டார், அரசியல் பேச மாட்டார், அரசியல்வாதிகளை எதிர்க்க மாட்டார், மக்களுக்கு வள்ளல்கள் எம்ஜிஆரை வலிச்சிக்குவார், மக்களுக்கு எதுவும் பெருசாக உதவுனது கிடையாது. தன்னோட சொந்த படத்தையே வந்து தடைபடும்போது அதை எதிர்த்து பேச தைரியமாக குரல் கொடுக்க தைரியம் இல்லை. சொந்த மக்கள் கரூரில் பாதிக்கப்பட்டப்போ அங்கே களத்தில் நின்று நல்லதை கெட்டதை பார்க்கணுன்ற அந்த தைரியம் இல்லை. கண்ணெதிரில் ஜனங்க அப்படி சாயும் போது என்ன பண்ணணும்னு ஒரு புரிதல் இல்லை. இவருக்கு திமுகவை விட அவர் ஓவர்டேக் பண்ணுறாரு. அண்ணா திமுக பழுக்க வச்சிட்டார் அவர். அதுதான் அது பார்ப்பாங்க. அதனால் இந்த கருத்து வேறுபாடு அதெல்லாம் தாண்டிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பிள்ஸ்லேயே பிரச்சனை இருக்குது. இன்னொன்று சரி, நான் அதை தான் ஒன்றே தான் கேட்குறேன். இந்த மாதிரி கருத்து கணிப்பு வைக்கிறவங்களாம் நான் இந்த கருத்தையும் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். திமுக 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது பத்திரிகையாளராக. அதிமுக 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிப்பாங்கன்றது எனக்கு தெரியுது. என்னை பொறுத்தவரையில் மிச்சம் இருக்க 134 தொகுதிக்கு தான் தேர்தல். மிச்சம் 50 தொகுதி டிசைடடு பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. மிச்சம் 134 தொகுதி தான் இருக்குது. விஜய் சார் எத்தனை எம்எல்ஏ பிடிப்பாருன்னு அவங்கள சொல்லுவோம். விஜய் இவ்வளோ சீட்டு வருவார். நான் சொல்கிறேன், விஜய் வந்து அதிகபட்சம் வந்தால் ஒரு 5 சீட்டு, 3லேருந்து 5 சீட்டு, அதில் விஜய் 1. விஜய் நின்னால் இது. விஜய் அவர்களே தேர்தலில் நிற்கலைன்னா 1, 2 தான் தேரும், அவ்வளோதான். சிங்கிள் டிஜிட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். சிங்கிள் டிஜிட்டுக்குள்ளே எம்எல்ஏ முடிய போகிற கட்சி எப்படிங்க அதிமுக ஓவர்டேக் பண்ணுது? சென்னை மாதிரி இருக்கிற இடத்துல திமுகவே பின்னுக்கு தள்ளுது அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் கருத்து கணிப்பு சொல்கிறீங்கல்ல, விஜய் சார் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாரு, 34, 37லாம் சொல்கிறீங்க, எவ்வளவு சீட்டு எம்எல்ஏ ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு தெரியும் இவ்வளோ சொன்னியாப்பா இவ்வளோ வந்ததேப்பான்னு. அதனால தான் நான் சொல்கிறேன் 12லேருந்து 15 இல்லை 10லேருந்து 15 கூட்டணி சேருனா உச்சபட்சமாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 20% வரலும் போகும். இந்த 20 அதிகபட்சம் அவ்வளோதான். 20% வைத்து 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியும். இதுதான் யதார்த்தம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் நேற்று பேசும்போது பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுக்கு நிறைய அதிமுக சேர்ந்த எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் சேர்ந்துருக்காங்க. அவங்களாம் மீண்டும் வந்து அதிமுக வர விரும்புகிறாங்க, இங்கே தான் மரியாதை கிடைக்குது அப்படின்றாங்க. யார் மைண்டில் சொல்கிறாரு? செங்கோட்டையன் சொல்கிறாரா, ஜேசிடி பிரபாகர் சொல்கிறாரா? எல்லாரையும் மனசில் வச்சு தான். செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர் எல்லாரையும் மனசில் வச்சு தான். அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கலையா? இல்லை, கிடைச்சா மாதிரி தெரியலீங்களே. மேடையில் வேறு யாரையுமே ஏற்ற மாட்டேன்றாரு. அதாவது போஸ்டரில் பேனரில் செங்கோட்டையன் பேர் போடல, இப்படியே கோவம். மேடையிலே சேர்க்க மாட்டேன்றாரு. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி,
9 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர், 40 வருஷம் அதிமுக உழைச்சிருப்பார். யாருக்கும் சண்டை, பொது செயலாளர் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு ஒரு சண்டை. அப்புறமா என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஒன்று சேரணும், அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக. அவர் உங்களை வந்து மேடையிலேயே ஏற்ற மாட்டேன்றாரு. புஷி ஆனந்த் வந்து அதுக்கு கலாய்க்கிறாரு பதில் சொல்லி, இந்த மாதிரி வந்து அண்ணன் கோச்சுக்கிறாரு, என்கிட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, ஆனால் கோச்சுக்கிறாரு, என்கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க, அண்ணனுக்கு குழந்தை முகம் வேற ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருக்காரு. அவர் சிரிச்சிட்டு இருக்காரு செங்கோட்டையனும். வேற வழிங்க, வெளியில் சொல்ல முடியாது. நம்ம பேசலாம், நமக்கு என்ன இருக்குது, நம்ம வெறும் பத்திரிகையாளர். அண்ணாடகாசி அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை, அரசியல்வாதியாக இருந்தவங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இதை வந்து அவர் மே மாதம் வரலாம் அப்படியே வெளியில் தெரியாத மாதிரி அப்படியே ஜீர்ணிச்சுட்டு அவர் எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அவர் ஒரு அரசியல்வாதி. இந்த விசில் சின்னத்தை வச்சு, இந்த இளைஞர் பட்டாளத்தை வைத்து எப்படியாவது எம்எல்ஏ நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் ஜெயிச்சிட்டோன்னா, நாளைக்கு ஒரு வேளை எதனா கட்சிக்கு மெஜாரிட்டி கம்மியாயிடுச்சுன்னா அப்போ போகலாம்ல. அன்றைக்கி காட்டுவார் செங்கோட்டையார் யாருன்னு. அதை கணிக்கிற அந்த கெப்பாசிட்டியும் அந்த துணிச்சலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அது பழந்தன்னு கொட்டை போட்டவங்களுக்கு தான் அது தெரியும். சரி, ஜெயிச்சுட்டு 2 பேர் எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு வேறு கட்சிக்கு போயிட்டா என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? தாவேக்கல புதுசாக தான் வந்து சேர்ந்தவங்க. லவ் டுடே, அதாவது விஜயண்ணாவோட பழைய லவ் டுடேவோ இல்லை காதலுக்கு மரியாதையோ இல்லை மெர்சலோ பிகிலோ அப்போ வந்தப்போலாம் வந்து போஸ்டரோ ஒட்டியில் இவங்க கட்சிக்கு வரல. ஒரு கட்சியில் இருந்தாங்க, அந்த கட்சியில் பிடிக்கல, அதனால் வந்துட்டாங்க. சீட்டு கொடுக்குறீங்க, உங்களுக்குன்னு ஒரு 15% ஓட்டு இருக்கும். அவங்க ஒரு 20% ஓட்டுக்கு செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணி சொந்த செலவில் 35% வாங்கி ஜெயிச்சிடறாங்கப்பா. 35% இருந்தால் ஜெயிக்க ட்ரை பண்ணலாம். ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சுட்டு தாவேக்கால தான் இருக்கணும்னு எதனா கேரண்டி இருக்கா? விஜயகாந்த் அவர்கள்கிட்ட ஜெயிச்சாங்க டிஎம்டிகேல. அப்புறம் என்ன பண்ணாங்க, அதிமுக போய் சேர்ந்தாங்க. ஒரு சிலர் வந்து டிஎம்டிகே வேறு கட்சியிலேருந்து ஜெயிக்கிறவங்க காலப்போக்கில் வந்து டிஎம்கேக்கு ஆதரவு சொல்கிறாங்களா? வைத்திலிங்கம் ஏன் கட்சி கொடியோடு தான் நான் சாவேன் சொன்னாரா இல்லையா? செங்கோட்டையன் என்ன சொன்னார்? அதிமுக கொடியோடு தான் என்ன வேணால் இருக்கட்டும், நான் வந்து அதிமுக தொண்டை, எம்ஜிஆர் காலத்து அரசியல் சொன்னாங்க. வேலூர் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஃபோட்டோ எடுத்துட்டு விஜய் ஃபோட்டோ வச்சிட்டாரு. ஆமாம், நாளைக்கு விஜய் ஃபோட்டோ வைத்துட்டு வேறு ஃபோட்டோ வைக்க போகிறோம். புதுசாக நான் ஃபஸ்ட் வாட்டி பண்ணும்போது தான் கூச்சமாக இருக்கும், துண்டு கிண்டுலாம் போட்டுன்னு போவீங்க. அடுத்த வாட்டிலாம் போது துண்டை போட்டு தோலில் போட்டு தொடச்சிக்கிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். ஏன்னா எல்லாம் நல்ல கண்ணா இவங்களா இல்லை சங்கரையாவா? யார் இவர்கள் அடிப்படையில்? அரசியல்வாதிகள், இன்றைய அரசியல்வாதிகள். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு விளக்கமே இல்லாமல் போய் சேருவாங்க, விளக்கமே இல்லாமல் கூட வருவாங்க. அதனால் இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. இது தெரியாமல் ஒரு சில பேர் வந்து 40% இருக்குது, 30% இருக்குது அப்படின்னு. ஒரு மூத்த அதிகாரி ஒருத்தர் ஐயா ராஜீவ் சர்தேசாய் கிட்டே பேசியிருக்கிறார். என்னங்க ஏதுங்க அப்படின்னா, இல்லைங்க ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல, பேட்டி கொடுக்குறதுக்கே பயப்படுறாரு. என்னன்னு பார்த்தா அவர் முதலமைச்சராகவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவர் டெல்லி சர்க்கிளில் சொல்லியிருக்காரு. அது இப்போ டெல்லியில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகிட்டலாம் பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அதில் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தரை பார்க்கும்போது 2 மெட்டீரியலு, ஒன்று ரொமான்டிக் மெட்டீரியலு, ஒன்று மேரேஜ் மெட்டீரியல். இல்லை இன்னும் நம்ம இது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, படையப்பா படம் பார்த்துருப்பீங்க, அதில் 3 கேரக்டர் சொல்லுவார். ஒன்று சாத்விகம், அது பார்த்தவங்க கையெழுத்து கும்பின போல கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கும். ஒன்று பார்த்தா ரஜினி சார் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், ஆனால் இது புரியுதுங்க அப்படின்வாங்க, அது ரொமான்டிக்கான இருக்கிறது. 3வது பார்த்தா பயானகம், பார்த்தாவே பயமாக இருக்கும், அது ஒரு கேரக்டர். இப்போது விஜய் சாரை பொறுத்தவரையில் என்னென்னா, அந்த ரொமான்டிக்கும் மேரேஜ் மெட்டீரியலும் அப்படின்ற மாதிரி அந்த 2 அதிகாரி பேசும்போது அது பார்த்தா ரொமான்டிக்காக இருக்கும், அவ்வளோதான், மேரேஜுக்கெலாம் செட் ஆகாது அப்படி. அப்போ என்னென்னா, கூட்டத்தை கூட்டுறதுக்கும் ஒரு பிரம்மாண்டம் காட்டுறதுக்கு உதவும், அரசியலுக்காக ஃபுல்லாக மாறுறதுக்கு, அரசியல்வாதியாக மாறுறதுக்கு அது செட் ஆகாதுன்ற மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் டெல்லியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தேகம் இருந்தால், பெரிய கட்சி இல்லை, ஐஏஎஸ்க்கு 50% பெண்களுக்கு நான் கொண்டு வருவேன், ஐபிஎஸ்க்கு பெண்கள் கொண்டு வர அவ்வளோ தெரிஞ்சு பப்ளிக் சர்வீஸ் விஷயம் செக் பண்ண சொல்லும். ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வேறு கூட இருக்கிறாரு. அவராச்சும் சொல்லியிருக்கலாம்ல, அண்ணே அப்படிலாம் பண்ண முடியாது, குரூப் 1 எக்ஸாமு இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் இப்படிலாம் பண்ண முடியாது, ஆம்பளை கலெக்டரு பொம்பளை கலெக்டரு, ஆம்பளை எஸ்பி பொம்பளை எஸ்பி, ஆம்பளை டிஎஃப்ஓ பொம்பளை டிஎஃப், ஆம்பளை சிஎம் பொம்பளை சிஎம்லாம் பண்ண முடியாதுண்ணே, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு யாருன்னா சொல்லணும்ல, போய் சொல்லிட மாட்டாங்க. கீழே இறங்கி வந்து, அண்ணே அருமையான பேச்சுண்ணே, என்ன லைக்ஸு, என்ன கூட்டம், ஏமா இப்படியே பண்ணி விஜய் சார் அப்படியே அவர் கற்பனை குதிரையிலேயே ஓட்ட விட்டு மே மாதம் வந்தோடனே அது தெளிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, யதார்த்தத்துக்கு வந்து விடுவார். அதை கொஞ்சம் நான் பேசும்போது, இந்தியாவிலே வந்து பாஜக வீரியமாக இருக்கிறது 2 தலைவர்கள் தான். ஒன்று ராகுல் காந்தி சொல்கிறாரு, இன்னொன்று வந்து விஜய் சொல்கிறாரு. தண்ணி தெளித்து தூங்கி கனவு காண்டது போதும் ஏந்திருங்கன்னு எழுப்பி விடணும். என்ன எதிர்த்தார் இவர் மோடியை? சரி 1ஆம் தேதி வர்றாரு, எங்கே எதிர்ப்பு காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே எதிர்த்தார் மோடியை? சத்தியமான உண்மையை சொல்லணும். அதை அவர் சொல்ல, மோடியை எங்கே எதிர்த்தார்? கொள்கை எதிரி, இதெல்லாம் ஒரு எதிர்ப்பா? கொள்கை எதிரின்னு சொல்கிறத
உங்களை விட பயங்கரமாக தமிழ்நாடு மக்கள் எதிர்த்துருக்குறாங்க மோடிக்கு ஓட்டு போடாமல். நீங்கள் எதிர்த்தீங்க, நீங்கள் எதிர்க்கிறீங்கன்ற அந்த கதைலாம் சொல்ல ஒன்று எதிர்க்கணும் உண்மையாக, இல்லையா அதிமுக மாதிரி கூட்டணி போயிடணும், இல்லை திமுக மாதிரி தைரியமாக திமுகவும் தைரியமாக எதிர்க்கலாம். ஏங்க உண்மை என்ன தெரியுமா, யாருமே மோடியை எதிர்க்கிறது கிடையாது, இதுதான் உண்மை. பூரா பொய் உழலாய், பூரா கொள்கை கொள்கை கொள்கைன்னு சொல்லிட்டு டமாஸ் பண்ணிருக்கிறது. மோடி எதிர்க்கிற ஒருத்தர் இன்னைக்கு தமிழகத்தில் கிடையாது. நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பது என்பது கொள்கை ரீதியாக அதிகமாக எதிர்க்கிறாங்க. நான் இதே மண்ணில் தானே அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கொள்கை ரீதியாக எதிர்க்கிறதுல திமுக விட நாம் தமிழர் கட்சி ஒரு படி மேலே. கருப்பு பலூன் விட்டீங்க, இப்போ வந்து வெள்ளை கொடி காட்டுறீங்க. சும்மா போகிற மோடிஜியை வந்துட்டு செஸ் ஒலிம்பியாடு திறந்து வைங்க, கேலோ இந்தியாவுக்கு வாங்க எல்லாம் கூட்டின்னு வந்தது நீங்கள். இதுதான். அதுக்கப்புறம் பாஜக பாசிசம் தானே, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி தானே, அவங்கள வச்சு என்ன தபால் தலை வந்து கலைஞருக்கு ஏன் இன்றைக்கி செத்தார் ஐயா நல்லக்கண்ணு, அவரை வச்சு திறந்துருக்க வேண்டியதான். நீங்கள் நல்லா தானே இருந்தார் ஐயா, என்ன குறை நல்லக்கண்ணு ஐயாவுக்கு இல்லை கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு? ஏன் விளம்பரம் எதிர்பார்த்தீங்க? திறந்துருக்கலாம்ல, பண்ணலையே. ஏன் சோனியா காந்தி வச்சு ராகுல் காந்தி வச்சு திறந்துட்டு போயிருக்கலாமே, கூட்டணி தானே. ஏன் சோனியா காந்திக்கு என்ன பிரச்சனை, யூபிஏ சேர்பர்சன் 2 வாட்டி இருந்தாங்க, சரி இல்லை ராகுல் காந்தி வச்சு திறந்துருக்கலாமே. அப்போது அது அதிமுக பொறுத்தவரைலாம் கூட்டணி போயிட்டாங்க. அன்றைக்கி போய் மாட்டினது வெளில வராங்க போகிறாங்க, ரிப்பீட்டு போகிறாங்க வராங்க, அது அவங்க பிரச்சனை, அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கூட்டணியில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த சைடு விஜய் சார் என்ன எதிர்த்தார், அமித்ஷா மகன் ஜெய்ஷா எவ்வாறு பணம் சம்பாதித்தார் என்று நாட்டு மக்களுக்கு பாஜக தலைவர்கள் சொல்ல வேணும். 8 வார்த்தையாக நான் பேசினது இதை நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதை பேசினா போதும், சொல்லுங்கள் அவரை. நீரவ் மோடி யார், மகில் சௌஸ்கி யார், அதுக்கப்புறம் கிங்ஃபிஷர் விஜய் மல்லையா யார், இவங்கெல்லாம் கருப்பு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா சொல்கிறதாங்களே. மோடி அவர்களே, கருப்பு பணத்தை எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ணீங்களே, வாக்குறுதி சொன்னீங்களே, 5 லட்ச ரூபா பேங்க்கில் போடுவோன்னு சொன்னீங்களே, ஏன் போடல? வாட் இஸ் திஸ் அங்கிள், பிஎம் அங்கிள், திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள் சொல்லலாம்ல, ஒரே வார்த்தை தானே. சிஎம்னு வரும்போது சொல்கிறீங்கல்ல, பிஎம்னு போட்டு சொல்லுங்களேன். சுங்கவரி சாலையில் தமிழக வெற்றி கழகம் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களது சுங்கவரி சாலை அடிச்சு வச்சாங்கல்ல, கைது பண்ணப்பட்டாங்கல்ல, கேஸ் வாங்கினாங்கல்ல, யாருக்கு வேண்டி ஆனாங்க? என்ன வேல்முருகனுக்கு அந்த சுங்கவலியில் அவருக்கு போகிறதுக்கு காசு, பென்ஸுக்கார் வாங்க தெரிஞ்சவருக்கு டோல் பணம் கட்ட தெரியாது? எதுக்கு சண்டை, எதுக்கு போராட்டம்? எவ்வளோடா கொள்ளையடிப்பீங்க? ரோடு சரியில்லை, வண்டி வாங்கும் போதே பாவிங்களா கட்டியாச்சு பணம், இன்சூரன்ஸுக்கு கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும், பெட்ரோலுக்கு டீசலுக்கு விஎஸ்டி வேல்யூ ஆடட் டேக்ஸ் கட்டணும், அதுக்கப்புறமா வந்து ரோட் டேக்ஸ் கட்டணும், இவ்வளோத்தையும் கட்டி பேங்க்கில் லோன் எடுத்தால் அதுக்கு வேறு வரியை கட்டணும், இவ்வளோத்தையும் ஒத்த வண்டி வாங்கினதுக்கு இவ்வளோ வரி கட்டியிருக்கிறேனே, அதுக்கப்புறமா ரோட்டில் போகும்போது என்ன வெங்காயத்துக்கு டேக்ஸு சுங்க வரின்ட்டு சொல்லிட்டு தான் அடிச்சு உடச்சது. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அதனால் ஒன்று ஒரு போராட்டம், ஒரு விஷயம் உங்களால் எதனா மாறி இருக்குமா? அப்போது செயல்பாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே இல்லை தானே. நீங்கள் எங்கே பிரதமரை எதிர்த்தீங்க, எதில் எதிர்த்தீங்க, எப்போ எதிர்த்தீங்க? எடுத்துக்கட்டே இல்லை. சும்மா பேசுகிறதெல்லாம் எதிர்ப்பாவாங்க, செயல்பாடு எங்கே? செயல்பாடே இல்லாத ஒரு கட்சி தான் தாவேக்கு. அதனால் அவங்க மோடி எதிர்ப்பு பேசுகிறது இதெல்லாம் ஜோக். இப்போ டிஎம்டிகே தலைவர் போயிட்டு பிரேமலதா நல்ல கண்ணு இல்லை அரசியல் ஆளுமை என்பதற்கு எடுத்துக்காட்டு அவங்க கம்யூனிஸ்டாகவே மாற முயற்சி பண்ணாங்க இல்லைங்களா, அது எப்படி ஒரு முரணோ அந்த மாதிரி விஜய் சார் வந்து தாவேக்கா எதிர்ப்பு என்பது ஒரு முரண். அரசியல்வாதிகள்லாம் போகிறீங்க, இது மாதிரி இனிமேல் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சாகும்போது போய் மாலையை வச்சுட்டு அமைதியாக வந்துடணும். ஏழ்மை, உண்மை, வலிமை, நெஞ்சு தைரியம் இருக்கிறவங்க அங்கே மைக்கை பிடிச்சி ஐயாவை பாராட்டுங்க, தாத்தாவுக்கு வணக்கம் செலுத்து. தாமிரபரணி ஆரணி ஆகட்டும், வேலூர் ஆகட்டும், எங்கெல்லாம் மண்ணு திருடு பிடிச்சோ அதுக்கெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணவர். இன்றைக்கி இந்த திராவிட கட்சிகள் ஆட்டில் மண்ணு திருட்டு என்பது இருக்குது, போங்க மாலை போட்டு கம்முன்னு வந்துடுங்க. நீங்கள் தயவு செய்து மைக் எடுத்து அங்கே பத்திரிகையாளர்கள்லாம் நம்ம என்னென்னா இவங்களெல்லாம் வந்து இவங்க வந்து பத்திரிகையாளராக பார்க்குறேன்றாங்க. விஜய் சார் நான் பார்க்க மாட்டேன்றாங்க. இதுதான் வித்தியாசம். நல்லக்கண்ணு ஐயா இறுதி ஊர்வலத்தில் பிரேமலதா அவர்கள் பேசினதை பற்றி பேசுனீங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்த போனதை வந்து அவருடைய ஆதரவு ஊடகம் வந்து சர்ப்ரைஸாக வந்த விஜய் தமிழகமே வியந்த தருணம் அப்படிலாம் போடுறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? தலையெழுத்துன்னு எடுத்துக்கிறது, வேற என்ன? நைட்டு போக வேண்டியது நான், நைட்டு இவர் வராருன்னாங்க. ஐயோ நமக்கு நான் ஆல்ரெடி கரூர்லேயே ஒரு வாட்டி எஸ்கேப் ஆனவன், இவர் வராருனாவே நான் போனால் எனக்கு ஆயுசு கம்மியாகிடும். அதனால் எனக்கு இருக்கிறது ஒரு தவளோண்டு உடம்பு, இதை காப்பாற்றணும், பேசணும், அதனால் போகல, நைட்டு கேன்சல். சரின்ட்டு வெடிகாத்தால் ஏஞ்சி போகலான்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. தோழர் ஒருத்தர் ஜெகன் சொல்லிட்டு டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் இருக்கார், கவாஸ்கர் தீக்கதியில் வேண்டப்பட்டவங்க அந்த ஒரு குரூப் இருப்பாங்க,
அப்போ தோழர்கிட்ட கேட்டதுக்கு எப்போப்பா போகிற காலம்னா, இல்லை நான் வந்து ஆஸ்பத்திரியிலே போய் பார்த்துட்டு வந்துட்டேன், 2 நாள் அங்கே தான் போனேன், சாயந்தரம் ஊர்வலம் போவாப்பில் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணேன், காலையில் கொஞ்சம் டைம் கிடச்சிது, போயிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் இருந்தாங்க அங்கே. அப்புறம் அங்கே இருக்க தோழர்கள்லாம் வந்து ஒரு இது பண்ணிவிட்டு, ஐயாவுக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிற அளவுக்குலாம் இல்லை, அவரை பார்த்துட்டு அவரோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை. ஏன்னா எல்லளவும் மாசு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு உதாரணமாக வந்து வாழ்ந்துட்டு இறக்காமல் வரலாறுக்கு போகிறாரு. எல்லாம் அவர் பண்ணது எல்லாமே வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் தான், தவ வாழ்க்கை தான், மக்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை. அப்படி பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு அவர் மூலமா நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன, அதை மனசில் நினச்சிட்டு நம்ம ஓடி வந்துடும். ஆனால் இவங்க பண்ணக்கூடிய அரசியல் இருக்குது பாருங்க, தாவேக்கா போயிட்டு வந்துட்டு சர்ப்ரைஸா, ஏன்னா இறந்து போயிருக்கிறாரு ஒரு பெரியவர், சுதந்திர போராட்ட தியாகிக்கு அஞ்சலி செலுத்துறதுல சர்ப்ரைஸ்னு தலைப்பு வைப்பீங்களா? என்ன உங்கள் அரசியல் புரிதல்? சர்ப்ரைஸு, அப்புறம் வேற என்ன இன்னொன்று போட்டாங்க சொன்னீங்க, தமிழ்நாடே வியந்த தருணம். தமிழ்நாடே இன்னத்தை வேந்து, தமிழ்நாடே அழுதுன்னு இது தரணும். அரசியல் தெரியாத தருதலைகளாக இருந்தால் இப்படி தான் போட தெரியும், இப்படி தான் தலைப்பு வைக்க தெரியும். சந்தோஷப்படுற விஷயமா தமிழ்நாடே வியந்த தருணமா? என்ன இருக்குது அங்கே வியக்கிறதுக்கு? அங்கன்னா சாங்கு போட்டு டான்ஸ் ஆடின்னு இருக்கிறாங்களா யாருன்னா? நீங்களாம் போய் பார்த்தீங்களா? அங்கே கூட்டம் வருதுங்க, அப்படி எல்லாம் சிவப்பு சட்டை போட்டு நிற்கிறாங்க. ஒருத்தர் முக்கியமானவர் வராரு, இன்னொரு தோழர் வழியில் நிற்கிறாரு, இவர் ஏதோ அரசியல்வாதி தான், கட்சியில் பொறுப்பில் இருக்காரு. இன்னொரு சாதாரண தோழர் ஏதோ தள்ளி விட்றாரு, தள்ளி விட்டு காமரேட் வழியில் நிற்காதீங்க தள்ளி விட்றாரு. திரும்பி பார்த்து இந்த முறைக்கிறது, என்ன என் மேலே கை வைக்கிறாருன்னா யார் தெரியுமா, மாவட்டமான அந்த சீன்லாம் கிடையாது. ஜனங்க வராங்க, கம்யூனிஸ்டுக்காரனா நடந்துக்க, நீ யார், நீ என்ன வெங்காயம், உன் பதவி என்ன, அதுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. வந்தம்மா லைனில் நின்னம்மா பார்த்துட்டு போகணும். ஒரு சிலர் வயது மூப்பு முக்கியமானவங்க விவிஐபி கூட்டம் செய்கிறதா அவங்களுக்கு ஒரு சின்னதாக பக்கத்தில் ஒரு வழி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. மீடியா அந்த சைடு நிற்கிது, விவிஐபிக்குன்னு ஒரு சின்ன ஒரு இடம் வச்சுருக்காங்க, பொதுமக்கள் அஞ்சலின்னு ஒன்று இருக்காங்க. அலப்பறை இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, பெரிய அழுகையும் இல்லை. என்னன்னா எங்கள் சொத்து போச்சுன்ற வழி. ஆனால் அவர் சொல்லி கொடுத்த பாடம் போலன்ற அந்த நெஞ்சுறுதியோட வெளியில் காட்டிக்காமல் கண்ணு கலங்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா மண்டிடாத மானம் செத்து போச்சு, அரசியல் தூய்மை செத்து போச்சு, அரசியல் நேர்மை செத்து போச்சுன்னு அவங்க நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு அங்கே அதிர்ந்தது தமிழகம். அது என்ன தலைப்பு மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், மறக்கா சொல்லுங்கள். சர்ப்ரைஸ் விஜய், தமிழ்நாடே வியந்து தரணும், பிக் பாஸ் தரணும், வேற என்ன? அதெல்லாம் பார்த்தா இப்படி தான் தோணும் தலைப்பு வைக்கிறதுக்கு, கிளிக் பைட்டுக்கு வைக்கிறது. மரியாதை நியமித்தமாக தாவேகா தலைவர் வந்து முக்கிய தலைவர் பெருந்தலைவருக்கு மரியாதை செலுத்தினார், நல்லக்கண்ண அவர்களுக்கு இரங்கலை வந்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம், தாயுள்ளத்தோட கம்யூனிஸ்டோட கூட நிற்கிறோம் அப்படின்னு ஒரு அழகிய ஒரு போடுங்களேன். ஒரு வைரமுத்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், செங்கொடியின் கருப்பு காந்தி மறைவு. அவ்வளோலாம் யோசிக்க வேணாம் சாமி, நீங்கள் அவ்வளோலாம் வந்து போடாரம் சூட்ட வேணாம், இப்படி போடாமல் இருக்கலாம். என்ன சர்ப்ரைஸ் விசிட்டு, யாருக்கு யாருனால புகழ்? விஜய் வந்துட்டு போனதுனால நல்லக்கண்ண ஐயாவுக்கு புகழா? வாழ்க்கையில் வந்த 1 கோடி ரூபா காசை வந்து கட்சிக்கு திருப்பி கொடுத்த அவரு எங்க? 1.5 கோடி ரூபா பணம் கட்டாமல் வந்து மேல் அப்பீல் போகிற நீங்கள் எங்க? நீங்களும் அவரும் ஒன்றா? சொந்தமாக கார் இல்லைன்னு சொல்லிட்டு காரு கொடுக்குறாங்க, காரை திருப்பி கட்சிக்கு கொடுக்குறாரு. முதலமைச்சர் வந்துட்டு 10 லட்ச ரூபா தகைசால் விருதில் கொடுக்கும்போது கூட 5000 ரூபா போட்டு கொடுக்குறாரு. 2000 3000 போதும் கௌரவமாக வாழ்ந்தவர். நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் மிஸ்ஸிட்டு கொடுக்குறீங்க. போய் பார்த்தது தப்பு இல்லை, பார்க்கணும் முறை. தயவுசெய்து இந்த மாதிரி தலைப்புகள்லாம், ஏன்னா விஜய் சார் பேசுகிறது, விஜய் போகிறாரு அப்படின்னா அதெல்லாம் பார்ப்பாங்க. சாவில் போனால் சர்ப்ரைஸா? சாவில் எதிராக சர்ப்ரைஸு? செத்து விளையாட பிறந்த விளையாட்டு மாதிரி இருக்குது. செத்து விளையாடுன்னு ஒரு படத்தில் கூப்பிடுவான், அண்ணே வாண்டேன் செத்து விளையாடும், அந்த மாதிரி இருக்குது. ஒரு மரணம் ஆயிப்போம். அனைவரும் எடுத்துகிட்டு வராமல் வந்து அவரே இங்கே வந்து பார்த்தது சர்ப்ரைஸ் நினச்சிட்டாங்களோ. கால குடும்பங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு எதனா பதில் தெரிஞ்சால் சொல்லலாம். நானே இப்போது நீங்கள் சொன்ன தலைப்பு கேட்டு நான் ஷாக்காகி உட்காந்துருக்கேன், என்ன சொல்கிறதே தெரியல. நேற்றுலேருந்து 2 நாளாக எனக்கு மனசு சரியில்லை, என்னால் பழைய மாதிரி பேச முடியல. என்ன காரணம்னா ஒரு அரசியல் ஆளுமை, ஒரு அரசியல் இப்படி இருக்கணும்னா நிகழ்காலத்தில் வந்து எனக்கு யாரும் இல்லை சான்று. இருந்தது நல்லக்கண்ணு ஐயா, இறந்துட்டார். பழைய காமராஜர் ஐயாவை பற்றியும் கக்கனை பற்றியும் அறிஞர் அண்ணா பற்றியும் நம்ம பேசுகிறோம். அந்த லீகில் மேட்ச் பண்ணக்கூடிய அந்த லீகில் வாழ்ந்த ஒருத்தர் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்காரு. 2006 இறந்துட்டாருன்னு இருக்கும்போது இவங்க சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா வயிறு எரிஞ்சு போயிடுவாங்க இந்த மாதிரி தலைப்பெல்லாம் பார்த்தாங்கன்னா. தயவுசெய்து அதை மாற்றணும் அவங்க. நன்றி சார், நேரத்துக்கு பல்வேறு தகவல்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி, வணக்கம்.